கரிஷ்மா, இன்னைக்கு நம்ம இந்த 1.5 லட்சத்தை வச்சு வீடு வாங்க போகிறோம். டபுள் பெட்ரூம் வீடு. என்ன சூப்பர் சூப்பர்ன்ற 1.5 லட்சம் வீடு எவனாச்சும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, அங்கே வந்து வீடு வந்து 35 லட்ச ரூபா டபுள் பெட்ரூம் கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா நம்ம கையில் இருந்தால் போதும். இப்போதைக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து புக் பண்ணிடுவோம். மீதி காசு நம்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம். எங்கே வாங்க போகிறோம் தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல, அந்த இருக்கு பாரு, வேலவன் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வீடு வாங்க போகிறோம். ஓகேவா? இங்கே என்ன ஸ்பெஷல் தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. அதாவது இங்கே நம்ம வீடு வாங்கினோம்னா நம்ம வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் மெயின் ரோடு. இப்போ நம்ம பிஸ்னஸ் விஷயமா கோயம்புத்தூருக்கு வரோம்ல, 1 கிலோமீட்டர் டக்குன்னு போனால் மெயின் ரோடு வந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம். எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரியம்பாளையம் நம்ம வந்திருக்காது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இங்கே என்ன ஸ்பெஷல்னா நம்ம இந்த ஃப்ளாட்டை சுற்றிலும் வந்து கிட்டத்தட்ட 100 வீடு வந்து இருக்குது. ஃப்ளாட் எல்லாம் குடியிருக்கிறாங்க. அதனால் நமக்கு பயம் கிடையாது. அதனால தான் வாங்குகிறேன். ஓகேங்களா? ஸோ நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணிட்டு போக போகிறோம். நீங்கள் புக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வீடு வாங்கினா போதும். ஓகே? வேலவன் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் கரியம்பாளையத்தில் இது இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து மெயின் ரோடு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இதை சுற்றி ஒரு 100 வீடுகள் இருக்குது. இது மட்டும் போதுமானதா வீடு வாங்குறதுக்கு? இல்லை, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம இந்த இடத்தோட மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்டு எல்லா விவரத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிங்க. சார் வாங்க சார். ஆனால் வாங்க. எப்படி இருக்கீங்களா? நல்லபடியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரி, உங்கள் பேரை சொல்லிடுங்க மறுபடியும். என் பேர் ரவிக்குமார். ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து 15 வருஷமாக இருக்குங்க. ஃபுல்லாக நல்லா சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ராஜெக்ட் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக சரி, ஏதாவது நிறைய வாட்டி பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு நம்ம 2வது வாட்டி வரோம். ஆனால் இன்னும் டீட்டெயிலாக நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். கண்டிப்பாக. அதனால் பயப்படக்கூடாது. ஓப்பனாக போய் சொல்லுவோம். நான் கண்டிப்பாக எங்கேயும் ஓட மாட்டேன். இங்கே இருப்பேன். ஓப்பனாக போய் சொல்கிறீங்களா? வாங்க உள்ளே போய் பேசுவோம். சார், முதல்ல இந்த ஃப்ளாட்டுக்குள்ள இந்த இடம் இருக்குல்ல, மொத்தம் எத்தனை இருக்குது சார்? இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கருங்க. 10 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 ஏக்கர் கம்ப்ளீட் சோல்ட் அவுட். சரி, 5 ஏக்கர் முடிஞ்சு. ஓகே. இப்போ ஃபேஸ் டு சைடு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்னா. ஓகே. நம்ம வீடியோ பார்த்து யாரும் வந்தாங்களா? நம்ம வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சைட் புக் பண்ணிட்டு 10 சைட் புக் பண்ணிட்டு போயிட்டோம். சைட்டு முடிஞ்சு கம்ப்ளீட். சரி, ஓகேண்ணா. இப்போ எவ்வளோ பாக்கி இருக்குது? இப்போ வந்து 101 சைட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஃப்ளாட்? 101 சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சைட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 81 சைட் 81 சைட் அவைலபிளாக இருக்கு. சரி, இந்த ஃப்ளாட்டுக்கு முதல்ல காலடி எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக தண்ணியை பற்றி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அத்திக்கூட தண்ணி ஃபுல்லாக நல்ல தண்ணி சூப்பராக குடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அத்திக்கூட தண்ணி வந்து உள்ள கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கணும். ஃபுல்லாக எல்லார் வீட்டுக்கும் வருமா? எல்லா வீட்டுக்கும் வரும். ஃபுல்லாக வீடு கட்டி குடியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். பைக் வருது. இவங்க இங்கே குடியிருக்கிறாங்களா? எப்படி குடியிருக்காங்க? என்ன சொல்றீங்க? எல்லாம் குடியிருக்கிறாங்க. சரி, ஓகேண்ணா. நம்ம காமடு தொட்ட மாதிரி ஒரு 120 வீடு எல்லாம் குடியிருக்கிறாங்க ஃபுல்லாக. சரி, ஆமாம், ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோ காமிட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே 100 வீடு கிட்ட வெளியே 100 வீடுக்கு மேலே இருக்கு. சரி, ஓகே. தண்ணி வந்து டெய்லி வருங்களா? அத்திக்கடை ஆனால் அது வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக வரும். வாரத்துக்கு 3 நாள் வரும். இது நல்ல தண்ணி. இது இல்லாமல் நம்ம இல்லாமல் போறீங்க. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு சைடுக்கு இண்டிவிஜுவலாக போர் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கணும். சரி, ஓகே. அடுத்தது வந்து காம்பவுண்டு முதல்ல பேசிடும். செக்யூரிட்டி அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 8 அடி காம்பவுண்ட். 8 அடி காம்பவுண்ட். ரெடி டு போக கிடையாது. நல்லா பில்லர் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக பண்ணி முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே என்ட்ரன்ஸ் தானே. ஒரே என்ட்ரன்ஸ். வேறு எந்த பக்கம் ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஒரே என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட 10 இடத்துல லான்ச் 10 இடத்துல போட்டு 10 இடத்துல பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. தண்ணி முடிஞ்சாச்சு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து கரண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். திருப்பி சிபிஎன் கொடுத்துருக்கோம். மேலே பாருங்கள், 3 ஃபேஸ் எப்படி கொடுத்துட்டீங்க. கரண்ட்லாம் இங்கே எப்படி அடிக்கடி போகுமா? அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. அந்த பிரச்சனை கிடையாது. ரைட், ஓகே. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்க்கு. இது வந்து இங்கே ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்ல பார்க் நல்லா டெவலப். இது ஃபேஸ் 1. இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் ஃபேஸ் 2 இருக்குது. அது பார்க் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி. சரி, ஓகே. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த பார்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஆனால் குழந்தைங்க விளையாடுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகுதுன்னா ஒரு 6 மணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். குழந்தைலாம் சூப்பராக விளையாடுவாங்க. ஊஞ்சல் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. அப்படியே வாக்கிங் போகலாம். சரி, ஓகேண்ணே. இப்போ நீங்கள் தண்ணி வந்து போர் போடலாம்னு சொல்கிறீங்களா? போர் போடாமல் தண்ணி வரதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? அது நம்ம வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துருக்கோம். போர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கெப்பாசிட்டி. 1 லட்சம். ஆமாங்க, ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி வந்து மோட்டர் போட்டு ஏற்றிடுவோம்னா ஃபுல்லாக நீ தண்ணி வேணும்னா எடுத்துக்கலாம். தனித்தனியாக வந்துட்டு தண்ணி. சரி, ஓகேண்ணே. நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னோம், குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் 5 லட்ச ரூபா கொடுத்தா இடம் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 10 லட்ச ரூபா கொடுத்தா வீடு புக் பண்ணிக்கலாம். வீடு புக்கில் மீதி லோன் போட்டுக்கலாம். லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். 5 லட்ச ரூபா கொடுத்தா மீதி லோன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு தான். அந்த மாதிரி தான். சரி, இப்போது ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னா எத்தனை லட்ச ரூபா ஆகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். 1200 ஸ்கொயர் ஃபீட். 200 2.25 சென்ட்டுங்க. ஒரு சைட்டோட விலை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18,60,000 வருதுங்க. ஃபுல்லாக
18,60,000 ஒரு சைட்டு 18,60,000 அந்த ரேட்டுக்கு தான் இப்போ கொடுக்குறீங்களா? அந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 8 லட்சம் 9 லட்சம் போயிட்டு இருக்கு. வரும்போது நிறைய லேஅவுட் பண்ணியிருப்பாங்க. வரும்போது ஜஸ்ட் என்கொயரி பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம சைட்டுக்கு வாங்க. இங்கே 8 லட்ச ரூபா மார்க்கெட். நம்ம வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரோட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெவலப்போட சென்ட் 6.75 lakhs 6,75,000 கொடுத்துட்டு இருக்கோம். மொத்தம் 18 லட்ச ரூபா இருந்தா ஒரு சைட் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். அது பாக்கி எல்லாமே நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துறோம். ஒரு சென்ட் வந்து இப்பயும் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே 8 லட்சம் 9 லட்சம் மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு. சென்ட் வந்து 6,75,000 6.75 lakhs நம்ம கொடுத்துட்டு இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்ன்றீங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பங்களா கட்டக்கூடிய அளவானது. கண்டிப்பாக கேள்வி. ஏன்னா வெளியே எல்லாருமே வந்து ஒரு சென்ட் 1.5 சென்ட் வீடு கட்டிட்டு இருக்காங்க. நீங்க 2.25 சென்ட் அது மிகப்பெரிய பங்களாவே வந்து கேட்டோம். தாராளமாக பண்ணலாம். கீழே ஒரு பெட்ரூம் 4 கிச்சு கொடுத்து மேலே 2 பெட்ரூம் நல்லா பண்ணி கொடுத்து. சரி, லோன் நீங்க போட்டு தரீங்க, ரைட், ஓகே. அது நம்பிக்கையா வந்து நீங்க எல்லாருமே கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணி எல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே. இந்த கெட்டி கொடுக்குறது பார்த்தீங்களா, அதுக்கு இன்ஜினியர் சப்போர்ட் அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. நான் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பில்டர்ஸ் அளவு கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் 15 வருஷமா இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 20 லேஅவுட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஆன்கோல் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 9 ப்ராஜெக்ட் நம்ம போயிட்டு இருக்கோம். 9 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. எத்தனை மாதம் ஆகும் வீடு கட்டி முடிக்க? மேக்ஸிமம் 6 மந்த்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. உங்களை நம்பலாமா? தாராளமாக நம்மளாக நீ ஃபுல்லாகவே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. எங்கிட்ட கிட்டத்தட்ட ஏப்ளிகன்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி சரிங்களா. சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 10 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே வேலை ஒன்று வத்திக்கணும் ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணோம். கோவில்பாளையத்தில். ஓகே. கோவில்பட்டு கரூர் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்டில் வந்து கரெக்டாக கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் லான்ச்சிங் பண்ணோம். சென்ட் நம்ம 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். ஓகே. இன்னைக்கு எல்லாம் வீடு குடியிருக்காங்க. சைட் போட்டு 2 வருஷம் தான் ஆச்சு. இன்னைக்கு எல்லாம் வீடு குடியிருக்காங்க. சென்ட் 10 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. சரிண்ணா, இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே மைண்டில் ஓடுறது ஃபஸ்ட்டு அவங்க தாட்டுக்கு என்ன வருதுன்னா, இவங்க ஏமாத்திடுவாங்களோ, பயமாக இருக்கு, இவங்க நம்ப முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். யாராக இருந்தாலும் இருக்கும். நீங்கள ஒரு வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். இது வந்து பொதுவான ஒரு கருத்து. அவங்க பயப்படாமல் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் வேண்டாங்க. கண்டிப்பாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அட்வான்ஸோட வாங்க. சரி, நம்ம சைட் புக் பண்ணுங்க. லீகல் பேப்பர்ஸ் வாங்கிக்க, லாயர்கிட்ட கொண்டு வெரிஃபை பண்ணி கொடுத்துருங்க. என்ன மீறி போனால் பீஸ் ஒன்று ஒரு 18 லட்சம் 20 லட்சம் இடம் வாங்குறீங்க. மீறி போனால் என்ன ஆகும்? ஒரு 5,000 பீஸ் கேட்பாங்களா, இல்லை 10,000 பீஸ் கேட்கலாம். கண்டிப்பாக கொடுங்க. ஒரு லாயர் லீகல் ஓப்பனிங்க வாங்கிக்க. கண்டிப்பாக அவ்வளோ. இதான் மெயின். ஒரு லாயர் மூலமா போயிட்டாலே உங்க டவுட்லாம் வந்து கிளியர். எல்லாமே கிளியர். இல்லை அந்த 10,000 கூட பயப்படுவாங்களே, ஐயோ 10,000 அதுவும் கொடுக்க வேண்டிய சைட்டை பாருங்க. லீகல் புக் வாங்கிங்க. நான் 2 டேஸ் தந்துறேன். லீகல் ஓப்பனிங் பாத்துங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுங்க. 1 மந்த் டைம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. பாத்துங்க, இவ்வளோ வந்து இறங்கி உங்களுக்கான செய்யறேன். பயப்பட தேவையில்ல. உங்களை வந்து அப்படியே கொள்ளையடிக்கிறது இந்த வீடியோ போட கிடையாது. வந்து பாருங்க, இடம் பிடிச்சிருக்கா அப்படின்றத விசாரிங்க. விசாரிச்சுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கிங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல வரோம். சரி, இப்போ இந்த இடத்துக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரோட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, டோட்டல் காம்பவுண்ட் வால் உள்ள 40 ஃபீட் அண்ட் 33 ரோடு 30 ஃபீட் ரோடு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள 3 பேஸ் ஈப்லைன் இருக்குது. மெயினாக உள்ள அத்திக்கடை தண்ணி கனெக்ஷன் உள்ள கொடுத்துருக்கோம். எல்லாம் வீடு கட்டி குடி இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் வந்து உள்ள ஜஸ்ட் என்கொயரி பண்ணிக்கிங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 பேர் பூஜை போட்டுருக்காங்க. அது ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட கேட்டுக்கலாம். நல்லா டெவலப் ஆகிட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் போர் வேணும், இண்டிவிஜுவல் போரும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைங்க, எதுவும் கிடையாது. அதான் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு டிடிவிசினா என்னன்னு தெரியும், எனக்கு தெரியும். புதுசாக வீடுன்னா வீடு வாங்கணும் ஒரு கனவோட இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டிடிடிசி அப்ரூவ், ரெரா அப்ரூவ்னா என்னன்னு தெரியாது. அது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? டிடிசிபி அப்ரூவ் வந்து டைரக்ட் டவுன் கண்ட்ரி பிளான் தான் டிடிசிபி அப்ரூவ். ரெரா அப்ரூவ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அத்தாரிட்டி தான் ரெரா அப்ரூவ். இது 2 இருந்தால் தான் கண்டிப்பாக. இது 2மே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். இது இருந்தால் தான் இந்த நிலம் வந்து உண்மையான கரெக்டான நிலம். இது இல்லாட்டி இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு வக்கீலை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இவர் சொல்கிறது கரெக்டாக, இல்லை எதாவது வில்லங்க இருக்கா, இல்லை எதாவது ஃப்ராடு இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு நீங்கள் மொத்தம் காலியா? இப்போ வந்து காலியாக வந்து பார்த்தீங்கன்னா 101 சைட்டில் வந்து அது 20 சைட் கம்ப்ளீட், 21 சைட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இன்னொரு 81 சைட் 81 சைட். சரி, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நான் ஆஃபர் பண்ணுறேங்க. என்னன்னா இங்கே மார்க்கெட் ரேட்டு 8 லட்ச ரூபா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. இவங்க வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6.75 lakhs 6,75,000 டிடிசிபி அண்ட் ரெரா போட ஒரு கேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். வெறும் மெயின் ரோடு கரெக்டாக சத்தி ரோடு ஒரே கிலோமீட்டர். 21 பஸ் ரூட்டு. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், எல்லாமே நியர்பை தான். ஒரு பேக்கரி போகணும், டீ சாப்பிடணும், அவங்க கெஸ்ட் யாராவது வந்து போனோம், இப்போ பக்கத்துல இருக்கு. ஒரு அன்னப்பன் ரோட்ல போனோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். இந்த மெயின் ரோட்ல எல்லாமே இருக்கு. பஸ் வசதி, காலேஜ் இதெல்லாம் இருக்குங்களா? காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ், ஆதித்யா காலேஜ், இன்ஃபோ காலேஜ், சிறுவர் காலேஜ், குமரூர் காலேஜ், இந்த மாதிரி 15 காலேஜ் ஃபுல் அந்த ரோட்ல இருக்கு. ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஸ்கூல் இருக்கு, எடிட் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி
அது ஒரு 10 ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிடுறீங்களா? ஆமாம், அதை சொல்லு. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல், அதுப்போ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஃபுல்லாக டெவலப் பண்ண ஏரியா ஃபுல்லாக. சத்தியோட பொறுத்த வரைக்கும் நீ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிடுச்சுங்க. செண்டு 2 லட்சம் வித்த இடம்னா நீ செண்டு 8 லட்சம் போச்சு. நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே என்கொயரி பண்ணியிருப்பீங்க, ஒரு செண்டு 3 லட்ச ரூபா சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அதே இடத்துல போய் என்கொயரி பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் சொல்கிற உண்மை, அதே இடத்துல போய் என்கொயரி பண்ணுங்கள். செண்டு 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், விசாரிச்சிங்க. நீங்களும் உங்கள் சைடில் எதுவும் டவுட் வந்து சொல்லுங்கள், நம்மளே எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுல்ல. அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி விசாரிச்சுங்க, வந்து பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. அதுதான் என்னோட வந்து ஒரு ஒப்பீனியன். இடம் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 நீங்கள் சர்ச் பண்ணி ஆகணும், பண்ணாமலாம் வாங்கக்கூடாது. நானே நிறைய இடம் போட்டிருக்கோம், சாரோட இது நிறைய இடத்துல போயிருக்கோம். எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள். இந்த இடம் தான் வாங்கணும்னு சொல்ல கிடையாது, இதுக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் வந்து 9 ப்ராஜெக்ட் ஆன்கோயில் போயிட்டுருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட் தான். ஒரு செண்டு 3.5 லட்ச ரூபா, 2.25 செண்டு 9 லட்ச ரூபா, வெறும் 1 லட்ச ரூபா வந்த போது அங்கே நீங்கள் லேண்ட் வாங்கிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாலக்காடு பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்ட்ரின்னு ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து 25 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி. அது வந்து அது டிடிசிபி அப்ரூவ் தான். அதே நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய லொகேஷன் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து சைட் விசிட் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், சார் சொல்லிட்டாருன்ட்டு கண்ணை மூடிட்டு வந்து வாங்கக்கூடாது. நீங்களும் லீகலாக வந்து விசாரித்து தான் வாங்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய பட்ஜெட், இடம் சம்பந்தம் கரெக்டாக டீட்டெயிலாக விசாரிங்க. விசாரித்ததுக்கப்புறம் நீங்கள் சார் சொன்ன மாதிரி லாயரை வச்சு கூட விசாரிங்க. எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு உங்களுக்கு மனசுக்கு தெளிவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் மீடியாவில் வர எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது. சில பேர் கரெக்டான வியாபாரம் பண்ணுறாங்க. அதை தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இடம் வச்சுக்கின்ற தெரியப்படுத்துக்க இந்த மீடியா மூலமாக சொல்கிறோம். ஓகேங்களா? வந்து பாருங்கள், சார் இருப்பாப்புல, இல்லை கான்டாக்ட் நம்பர் உங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் டீமில். சார் விசாரிங்க, விசாரிச்சுட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா சார்? இதே மாதிரி தொடர்ந்து நிறையா ஃப்ளாட் வந்து நீங்கள் இது பண்ணணும், மக்களுக்காண்டி வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.